ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு மட்டன் சூப் செய்ய போகிறேன். இந்த சூப் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது எலும்போடு இருக்க மாதிரி ஒரு 300 கிராம் மட்டனை மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு உரலில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் இடித்து பவுடர் பண்ணிக்கலாம். நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, நரநரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டு இடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தையும் தனியாக இடித்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக பொரிஞ்சதும் இடித்து வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இதிலேயே வேகட்டும். இந்த உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இடித்து வச்ச மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இது மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் வரும். எல்லாமே போட்டுடலாம். இந்த மசாலாவை நல்லா மட்டனோட பரட்டிட்டு இதுக்கு மொத்தமாக ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிடலாம். கடைசியாக உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நறுக்கி போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதான் ஒரு சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பில் நிறைய கால்சியம் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.